சில இடத்துல ஒரே மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா? ராமாயணம் நடத்திருக்காரு வாத்தியாரு. ராமாயணம் நடத்தி முடிச்சிட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்தவர் கேட்கிறார், ராமாயணம் முடிச்சிங்களா? பாப்போம் எப்படி முடிச்சிருக்கேன். தம்பி ஓரத்தில் புழு சட்டை எந்திரிங்க. ஐயா, அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார்? கண்ணில் கண்ணீரா காவிரியா ஓடி இருக்கு. சத்தியமா இல்லை சார். ஏன்னா நக்கல் பண்றீங்களா? இன்ஸ்பெக்ஷன் அதிகாரியோ நக்கல் பண்றீங்களா? சார வர சொல்லு. என்ன ஸ்டூடெண்ட் ராமாயணம் சத்தியமனாலே சார், இன்னைக்கு உள்ள பசங்களும் தெரியாம தெரியுங்க. நேற்று இப்படித்தான் சார் ஒருத்தன் பென்சில் எடுத்து வச்சிட்டான். முதல்ல கேட்டுக்கு இப்படித்தான் இல்லைன்னா 2 குரூப் கொடுத்தில்ல, நான் தான் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டேன். வெந்தா சார் உடைச்சிருப்பேன். தூக்கி போட்டு 4 மிதி மிதிங்க வெந்தா உடைச்சிருப்பேன். என்ன இவனுக்கு பற்றி தெரியும். நேற்று வரும்போது இப்படித்தான் ஒரு புளியும் குச்சி உடைச்சுக்கிட்டா சார். அவர் திகச்சிருக்காரு. பார்த்துருக்க இன்ஸ்பெக்ஷன் போவான், பேசாம பிளம்பிங் வேலைக்கு போவான்னு முடிவு பண்ணிட்டு இதை உடனே கண்டிச்சு வச்சிருன்னு சொல்லி கெச்சம் வர சொல்லுங்க. என்ன சார் ஆமா நான் அவன் தான் உடைச்சிருப்பான்ற. எதுக்கு சார் பஞ்சாயத்து நம்மளுக்கு? இவன் பொடி போய் அப்படி பேசக்கூட பேசிட்டான். வாத்தியார் கூட சொல்லக்கூடாது. நம்ம இப்போ என்ன செய்யறது? இக்கட்டான சூழல் இருக்கும். அந்த பில்லு எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்கள் வசூல் பண்ணி வாங்கி கொடுக்கணும் இருக்காரு அவர். சன்னல் உடைச்சு ஓடிருக்காரு இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி. நேற்று பாக்குறேன் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரிக்கை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு? இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி தான்.